அருவருப்பா பண்றான் அவன். மாத்தா பாருமாடா ரொம்ப சின்சியரா போயிடுது. நடுரோட்லயே அடிமணி வச்சிருவாங்க. இங்கே அவன் ஒரு பாவம். ஸ்கூலுக்கு போற வயசுல படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் தேவைதானா அப்படிதானங்க உங்களுக்கும் தோணுது. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல நியூசஸ் பண்றாங்கல்ல, இவங்க மேலாம் எப்படி லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்ன்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இன்ட்ரெஸ்டிங்கான லீகல் அட்வைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்க உங்க ஹரிணி அட்வொகேட் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா போன் ஆக்சஸ்ன்னு ஒன்று வந்துருச்சு. கப்பிள்ஸ் vlog போடுறது, இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டு ட்ரெண்டும் ஆயிடுறாங்க. இதை பாக்குற உண்மையாவே படிக்கணும் ஸ்கூலுக்கு போற பசங்க இருக்காங்களே, இவங்களை பார்த்துட்டு ஓ லவ் பண்றது தான் கெத்து போல, இந்த மாதிரி சின்ன வயசுல லவ் பண்ணி பப்ளிக் பிளேஸ்ல நியூசன்ஸ் பண்றது தான் கெத்து போல நினைச்சு அந்த இன்னசென்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு கேங் வீடியோ எடுக்கிறாங்களே, அந்த கேங் வீடியோ எடுத்ததுக்கு பதிலா வீடியோவும் எடுத்து அந்த ரெண்டு பசங்களை இருக்காங்களே, ரெண்டு பசங்களை அப்படியே கையோட கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டினாங்கன்னு வைங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் நிப்பாட்டிட்டாங்கன்ற பயத்துல நாச்சும் மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல எவ்வளவு தைரியமா, அதுவும் 18 வயசு கூட கம்ப்ளீட் ஆகாம இப்படி ஒரு செயலை பண்றதுக்கு அடுத்த வாட்டி பயப்பட வச்சு செய்வாங்க. 18 வயசுக்கு மேல இருக்க ஒரு நபர் பப்ளிக் பிளேஸ் நியூசன்ஸ் பண்றாங்கன்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு 3 months வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்கும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா 18 வயசு கீழே தாங்க இருப்பாங்க. 18 வயசு கீழே இருந்தாங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு செயல் பண்றாங்கன்னும் போது அது பெரிய கிரிமினல் அஃபென்ஸா கன்சிடர் ஆகாது. ஆனா அதே அஃபென்ஸை கிஸ் பண்றதோ இல்ல ஹக் பண்றதோ ரொம்ப அப்சீனா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அவங்க மேலே லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பீப்புள்ஸ் நீங்க கண்ணால பாக்குறீங்கன்னும் பொழுது வீடியோ எடுத்து அதை என்ஜாய் பண்றதுக்கு பதிலாக அந்த பசங்களை திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமாச்சும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க பாருதான் அவங்க கண்டிப்பா திருந்துவாங்க. நான் சொல்றத கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் இந்த கப்பல்ஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.